ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை புரிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் இந்த வேளையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடின அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் மிஷன் சண்டையாக நாம் அர்ப்பணி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். அதே சமயத்தில் குடும்பமாக நாம் பாடல்கள் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த வேத பகுதியிலிருந்து 3 முக்கியமான குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். D.L. மூடி ஒரு முறை அவரிடம் கேட்ட பொழுது, கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு இமேஜ் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன இமேஜ் கொடுப்பீர்கள் என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேனீக்கள் போல என்று சொன்னார். அவர் சொன்னது நல்ல நோக்கத்தோடு சொன்னார். தேனீக்கள் எங்கும் சென்று தேனை கொண்டு வந்து தேன் கூட்டிற்குள் வைத்து அதை பராமரித்து அதை பயன்படுத்துவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறதோ, அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கும் சென்று நற்செய்தியை பரப்பி அவர்களை சீஷராக்கி திருச்சபைக்கு கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர் என்று சொன்னார். அதே சமயத்தில் இந்த பணிக்கு என்ன சோதனை வந்தாலும் தைரியத்தோடு நிற்கக்கூடிய துணிச்சல் அந்த தேனீக்களுக்கு இருப்பது போல கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு என்று சொன்னார். ஆண்டவரை நாம் ஆராதிப்பது, ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவ அழைப்பாக நாம் எடுத்துக்கொண்டால் மற்ற எல்லாரை காட்டில் நாம் பரிதைக்கு படிக்கத்தக்கவர்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டும் அவரை இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் அவரை சேவிப்போம் என்றால் அவர்களை விட நாம் மோசமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட ஆண்டவர் நம்மை அவருடைய சீஷர்களாக, அவருடைய அர்ப்பணியாளர்களாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் அங்கத்தினராக வாங்கும்போது they are the ambassadors of Christ, they are God's proclaimers in the community where we live. ஆகையால் கிறிஸ்தவ வாழ்க்கையே என்பது ஏதோ வந்து போகிறோம் என்பதற்காக அல்ல. ஆலயத்திற்கு திருச்சபையாக ஞாயிற்றுக்கிழமை வருவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சில சமயத்தில் நான் நினைப்பேன், சங்கீதம் 122 நீங்கள் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்னார். ஆனால் பல சமயத்தில் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த மன மகிழ்ச்சி எங்கே போகிறது என்றே தெரியவில்லை. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். ஏனென்றால் ஆலயத்தில் போய் நாம் ஆராதிக்கிறோம், அது நல்ல காரியம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருப்பதோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பு முடிந்து விடவில்லை. நாம் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறோம். ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக நாம் அனுப்பப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணி என்ன தெரியுமா? மற்றவர்களோடு கூட நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதும் ஆண்டவர் சமூகத்தில் வந்தவர்களை பலப்படுத்துவதும் முக்கியமான ஒரு காரியம். நாம் தேனீக்களை போல, இல்லையா? தேனீக்களை போல இந்த ராணி தேனிதான் உள்ளே இருக்கும். மற்ற எல்லா தேனீக்களும் கூட்டுக்குள் இருக்காது, எல்லாம் வெளியே போய்விட்டு தேனை எடுத்துக்கொண்டு வரும். ஆண்டவரை தவிர மற்ற எல்லாரும், நாம் எல்லாருமே அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள்.
பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நன்றாக தெரியும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவனுடைய சமய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எல்லாம் ஒரு யூதனாக பெர்ஃபெக்ட்டாக இருந்தது. He was absolutely blameless in the council of the Jewish community. Blameless. ஆனால் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போற வழியிலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய அன்பையும் பிரசன்னத்தை உணர்ந்த உடனே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவன் செய்தது என்ன தெரியுமா? ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். தான் பெற்ற இன்பம் பெருகையின் வையகம் என்பது பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படி தெரியாது, தமிழர்களாகி நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய அன்பை ருசித்த உடனே அவன் அமைதியாக இருக்கவில்லை, உடனடியாக செய்கிறான். அவன் அரேபிய தேசத்துக்கு போகிறான், தமஸ்குக்கு வருகிறான், எருசலேமுக்கு வருகிறான், ரோமாபுரியா உள்ள நகரங்களுக்கெல்லாம் போகிறான். அவனாலே அந்த பணியை அவன் நிறுத்தவே முடியவில்லை. பர்னபாவையும் பவுலையும் திருச்சபையில ஆண்டவருடைய பிள்ளைகள், மூப்பர்கள் சொன்னார்கள், இவர்கள் மிஷனரிகளாக அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்படி ஊர் ஊராக போய் சபைகளை ஸ்தாபித்து வந்து கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலன் தான் ஸ்தாபித்த சபைகளுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். அதில் கொலோசிய திருச்சபைக்கு அவர் எழுதின கடிதம். இந்த கடிதத்தை அவர் எப்படி எழுதினார் என்றால், சிறைச்சாலையில கைதியாக இருக்கும்போது எழுதுகிறார். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ரிலாக்ஸாக நம்ம காபி சாப்பிட்டு எழுதவில்லை. அவர் கைகளும் காய்களும் கடத்தப்பட்டவர்களாக ஒரு கைதியாக அவர் ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கிருந்து இந்த கடிதத்தை கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிறார். அருமையான ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தான் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்கிற விவரத்தை சொல்லுகிறார். இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனத்தில் 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிறார். முதலாவது 24வது வசனத்தில் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் பாடுபடுகிறேன், அர்ப்பணிக்காக நான் பாடுபடுகிறேன், ஆண்டவருடைய பணிக்காக நான் சங்கடப்படுகிறேன், பாடுபடுகிறேன். இதில் அவர் கிறிஸ்துவின் பாடு, தன்னுடைய பாடு என்று பிடிக்கிறார். இட்ஸ் a Christ suffering and Paul suffering, totally different. Remember that Christ suffering is for propitiation, அதாவது பாவ நிவாரணத்துக்காக அவர் செய்த ஒரே பலி. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய suffering there is a propagation, is suffering for propagating the gospel. ஆண்டவருடைய மக்களை ரட்சிப்பதற்காக அவர் ஒன்றும் பாடுபடவில்லை, இயேசு பாடுபட்டு விட்டார். ஆனால் இயேசுவினுடைய நற்செய்தியை சொல்வதற்காக அவர் பாடுபடுகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னும் நான் சரீரத்தில் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வது எளிது. ஆண்டவருடைய பிள்ளை என்று மற்றவரிடம் சொல்லி ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வது கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அர்ப்பணியை செய்யாததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஞானம் இருக்கிறதா இருக்கிறது, அறிவு இருக்கிறதா இருக்கிறது, ஸ்கில்ஸ் இருக்கிறதா இருக்கிறது, எப்படி பேச வேண்டும் என்று அறிந்திருக்கிறதா எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அறிவிக்காத காரணம் தெரியுமா? The only word stops them to proclaim gospel. What is the word? Sufferings. பாடுகள். நம்ம போய் சொன்னா நமக்கு பாடு வரும், அதை விட சொல்லாமலே இருந்தா நமக்கு நல்லது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பாடுபடுகிறேன் அர்ப்பணிக்காக என்று சொல்லுகிறார். வயலின் தயாரிக்கிறவங்க வேற, வயலின் பிளே பண்றவங்க வேற. அது நான் 2 வித்தியாசத்தார். ஒருத்தர் வயலினை உருவாக்கணும்னு சொன்னா மரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு ஷேப் பண்ணி அதை டியூன் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு வயலினா கொண்டு வர்றதுக்கு அவங்க படுறாங்கள பாடு, அது ரொம்பவும் அதிகமானது. ஆனா அந்த வயலினை வாங்கி நீங்க பிளே பண்ணும்போது முதல் கிளாஸ்ல இந்த ஃபிங்கர்ஸ் எடுத்து அமுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்குது இல்லையா? இட்ஸ் சம்டைம் யூ திங்க் தட் இந்த மாதிரி வலி வச்சு நான் வயலின் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்தா நீங்க ஒரு நாள் வயலின் வாசிப்பதில்லை. ஆனால் வயலின் உருவாக்கினவருக்கு இருக்கக்கூடிய பாடு வேறு,
வயலின் வாசிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாடு. இந்த ரெண்டு வித்தியாசத்தான் பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நான் அர்ப்பணிக்காக நான் பாடுபடுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை ரீச் அவுட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் we should be willing to bear the cost of the ministry, the suffering. பாடுகள் என்று சொல்லுவது அது பாட்டு பாடி வராது. பாடுகள் நம்மளை சூத் பண்றது மாதிரி வராது. பாடுகள் நம்மை உடைக்கிறது மாதிரி வரும், நம்மை தைக்கிறது மாதிரி வரும். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். They are precious before God. எமில் அண்ணன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு முறை நாங்களோடு பேசிக்கொண்டிருந்த போது 1982 ஆண்டு தூத்துக்குடியில் பிரைன் நகரில் நானும் அவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த போது, இது ஒரு தீபாவளி ஹாலிடே டைம். அப்பொழுது நான் அண்ணனிடம் கேட்டேன், அண்ணன், நீங்கள் எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள், உங்களுடைய பாடல்களை பாடுக்கும்போதெல்லாம் அப்படியே இன்ஸ்பிரேஷன் வருகிறது, தூண்டுதல், ஒரு உந்துதல், ஒரு உற்சாகம் வருகிறது. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் இதெல்லாம் நல்ல பாட்டா இருந்தது. ஆனா சோகமா ஒரு பாட்டையும் எழுதியிருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன சோகமான ஒரு பாட்டு, எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டை சொன்னேன், இந்த பாட்டு ரொம்ப சோகமான பாட்டா இருக்குது, எப்பொழுது எழுதினீர்கள் கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழியிலிருந்து நீக்கப்பட்ட போது அவரை எல்லாரும் ஒருத்தர் பார்க்க வரவில்லை. தூத்துக்குடியிலே அவர் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவர் எந்த ஒரு விஸ்வவாணி இயக்கத்தையும் தொடங்கவில்லை. தான் ஸ்தாபித்து உழைத்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழியிலிருந்து ஒரு நண்பரும் வரவில்லை. அந்த சமயத்திலே அவர் அறையிலே உட்கார்ந்து அவர் ரொம்ப பாடுபட்டாராம். அப்பொழுது அவர் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடல் என்ன பாடல் உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன். கர்த்தனே என் துணையாய், நித்தமும் என் நிழலாய், கர்த்தனே என் துணையாய். பாவி என்றனை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. அந்த அழகான அந்த வரிகள் அடுத்தால் பாருங்க. சுற்றத்தாரும் யாரும் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. அழகான வரிகள். அந்த அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். அப்பொழுது எமில் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, ஊழியம் என்று சொன்னாலே பாடு என்பது இரட்டை குழந்தை மாதிரி என்று சொன்னார். அருட்பணியை செய்வதற்கு எந்த பாடு வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று எப்பொழுது நாம் எழும்பி நிற்கிறோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். முதலாவது பவுல் சொல்லுகிறார், நான் பாடுபடுகிறேன். இரண்டாவது 25வது வசனத்திலிருந்து 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். I'm suffering for the cause of the ministry. I'm a good steward for the mystery of Christ. கிறிஸ்துவினுடைய ரகசியத்திற்கு நான் ஒரு நல்ல உக்கராகக்காரனாக இருக்கிறேன். இது என்ன ரகசியம்? பவுலுக்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொன்னாரா? இல்லை. இந்த ரகசியம் பூர்வ காலமாக யூதர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. என்ன ரகசியம் தெரியுமா? இரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான், பிரஜாதிகளுக்கு அல்ல. இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் முதன்முறையாக பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. God has given his mystery of the gospel to Paul to proclaim to the Gentiles. இந்த ரகசியம் அவரோடு கூட இருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அவருக்கு முன்பாக இருந்த உழைச்சவங்களுக்கு இல்லை. ஆனா அவர் சொல்றார், இந்த கர்த்தர் கொடுத்த இந்த பிரஜாதிகளுடைய ஊழியத்தை நான்
ரொம்ப உக்கிரானத்துவத்தோடு கவனத்தோட நான் செய்யறேன்னு சொல்றேன். பொறுப்பா கையில் கொடுத்திருக்கிறார், செய்யிப்பான்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பாய் கொடுத்ததை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதை பக்குவமாக அவர் என்ன செய்கிறார், பாதுகாத்து செய்கிறார். அதற்காக அவர் எவ்வளவோ விலைக்கரையும் குடிக்க வேண்டியதாக. ஒரு சமயத்தில் மொட்டை கூட அடிச்சார். மொட்டை அடித்து அவர் அவர் தன்னை வெளிப்படுத்த எவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் பாதித்தார். ஆனால் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷமாகிய எல்லாருக்கும் சுவிசேஷன் அந்த மிஸ்ட்ரியை, அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறார். மியூசியத்துக்கு போகிறோம். மியூசியத்தில் போகும்போது அங்கே ஆர்ட் கியூரேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு மியூசியத்துக்கு போகிறது ஆர்ட் கியூரேட்டர்ஸினுடைய பண்பு என்ன, ஒரு நல்ல ஒரு பெயிண்ட் வருதுன்னா அந்த பெயிண்டிங்கை அழகாக கவனமாக பார்த்து சுத்தமாக வைத்து நல்ல இடத்துல டிஸ்பிளே பண்ணி அதை பாதுகாக்கக்கூடியது ஒரு கியூரேட்டருடைய பொறுப்பு இல்லையா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த இந்த அர்ப்பணியை நாம் உக்கிரானத்தோடு செய்யணும், அலட்சியமாக செய்யக்கூடாது. கடவுள் நம்மிடத்திலே கொடுத்த ஊழியத்தை அலட்சியமாக செய்யக்கூடாது. ஏனென்றால் சின்னதிலே நாம் ஒரு சின்ன காரியத்தில் நாம் உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தில் உத்தமத்தை கொடுப்பார். உத்தமம் என்பதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு கொடுத்த அர்ப்பணியை நாம் கவனமாக, கரிசனையாக, கேர்ஃபுல்லாக ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டும். ஏனாதானம்னு செய்யக்கூடாது. இந்த ஏனாதானம்னு செய்கிறவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கை வேலை செய்யும், அவங்க மனசு வேலை செய்யாது. ஆண்டவருடைய பணியில உக்கிரானத்துவம் என்பது மனது வேலை செய்யணும், கையும் வேலை செய்யணும். ஐயா என் மனசு தான் வேலை செய்யணும், கை வேலை செய்யாதுன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அது கை தான் வேலை செய்யும், மனசு வேலை செய்யணும், பிரயோஜனம் இல்லை. Both heart and the hands should work together because we are called as the stewards of God's mystery. The mystery is gospel for everyone. Gospel for everyone. பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஊழியத்தை கனம் பண்ணவங்க புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகம் கிடையாது. ரொம்ப அழகாக கனம் பண்ணுவார். அது எந்த இடம்னு பார்க்க மாட்டார். அவர் போறாரு பிலிப்பு பட்டணத்துக்கு. போன உடனே எல்லா பட்டணத்திலையும் அங்கே சினகாக் இருக்கும், சினகாக்கில் போய் ப்ரீச் பண்ணுவார். ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் சினகாக் கிடையாது. ஆனால் சினகாக் எங்கே இருக்க வரனால சில யூதர்கள் அவர்கள் எல்லாரும் ஆற்றுக்கு, அந்த ஊரினுடைய பிலிப்பு பட்டணத்தினுடைய ஆற்றோருங்கரையிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது கூட ஒரு பவுல் அப்போஸ்தலன் அந்த தரையில் ஆற்று மணலோடு இருந்து அவங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். இடமோ பொருளோ சூழ்நிலையோ அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியம் நான் உத்தமமாக செய்யணும். அதனால்தான் அண்ணன் அழகாக எம்எல் அண்ணன் பாடின ஒரு பாடல் நம்ம அடிக்கடி பாடுவோமே, 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்போர். அவர்தான் அழகானவர். இந்த அழகானவர்கள் இப்படி செய்து முடிக்கக்கூடிய இந்த உக்கிரானக்காரர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட இருக்க வேண்டுமே தவிர ஏனோதானோ என்று செய்கிறவர்கள் அந்த பகுதிக்கே போக முடியாது. எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது எவ்வளவு கவனத்தோடு இந்த அர்ப்பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். Sufferings the first word, stewardship it's the second word. 28வது 29வது வசனத்தில் பார்த்தா மிகவும் அழகாக ஏன் ஊழியம் செய்யணும் அதுக்கு பதில் சொல்றார். சரி, ஆண்டவர் அர்ப்பணிக்காக நான் பாடுபடுகிறேன், அர்ப்பணி செய்ய ரொம்ப கவனமா இருக்கிறேன், ஆனா ஏன் செய்யறேன்? தனக்காகவா, தன்னுடைய ராஜ்யத்திற்காகவா, தன்னுடைய எதிர்காலத்திற்காகவா, தன்னுடைய ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட முயற்சி? அதெல்லாம் கிடையவே கிடையாது. பவுல் அப்போஸ்தலனுடைய அர்ப்பணியுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும் கிறிஸ்துவிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். They must be matured in Christ Jesus. எல்லாரும் முதிர்ச்சி அடைவதற்கு போதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும், உபதேசிக்க வேண்டும். இதைத்தான் அவர் செய்கிறார்.
அப்போ ஊழிய அர்ப்பணியுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய புகழ் அல்ல, நம்முடைய பேர் அல்ல, நம்முடைய எந்த விதமான வரலாறு அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க கை கழுவுறதுலேருந்து முகத்தை துடைக்கிறது வர, சாக்ஸ் போடுறது வர நீங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துப்பீங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு ஒன்றும் மேனுவல், பேரண்டிங் ஹுட் மேனுவல்னு ஒரு புக்கும் கிடையாது. யூ டூ இட் இன் அ வே டு டீச் அண்ட் ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் டு பி மெச்சூர்ட், டு grow up every day இல்லையா? அது வெளியிருந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு பெற்றோர் தம் பிள்ளைகள் நன்றாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டு எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த பேரண்டிங்கை செய்றீங்க. அத மாதிரி தான் பவுல் சொல்றாரு, அருட்பணி செய்து காட்டணும், எல்லாரும் ஆண்டவருக்குள்ள முதிர்ச்சி அடையணும். எல்லாரும் முதிர்ச்சி அடையணும், சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும், கடிந்து கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒன்னே ஒன்று சொன்னார். கொரிந்து சபையில் ஏகப்பட்ட பிரசங்கிமார். அவர் சொல்றாரு, சபையில் ஏகப்பட்ட பிரசங்கிமா இருக்கீங்க, யார் எடுத்தாலும் பைபிள் பற்றி எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, யார் எடுத்தாலும் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் போட்டு விளக்கங்களாம் கொடுக்குறீங்க. கொரிந்து சபையில் அவர் சொன்னார், உங்களுக்குள் அநேக போதகர்கள் உண்டு, தகப்பன்மார் இல்லையே. அழகா சொல்லுறாரு, சபையில் நிறைய போதகர், எல்லாரும் வாய் எடுத்தாலே போதகம் தான், ஆனா தகப்பன்மார் இல்லையே. ஏன் தகப்பன்மார் என்ன செய்வாங்க? தன் பிள்ளைகள் வளர வேண்டும், தத்து பிள்ளைகள் முதிர்ச்சி அடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி எந்த அர்ப்பணிப்போடு இருக்காங்களோ அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு தேவை. ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் வேர்ட், ஸ்ட்ராட்டஜி. Paul's strategy for the church to make everyone matured in Christ. அர்ப்பணியின் நோக்கம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக பூரணமாக இருக்க வேண்டும். ஒன்று கொலோசியர் 1:24 முதல் 29 இந்த மனசுல வச்சுக்கோங்க. 3 வார்த்தை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. Suffering for God's mission, stewardship for God's gospel, and strategy for God's people. இந்த 3 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் உட்கார்ந்து போகிறதுக்காக சர்ச்சுக்கு வரல. நீங்களும் நானும் மற்றவர்களோட ஒரு சோசியல் ஐடென்டிட்டிக்காக சர்ச்சுக்கு வரல. Because God has called us as His children and His servants into the world. அருட்பணிக்காக ஆண்டவரை அழைத்திருக்கிறார், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், ஆண்டவருடைய பணிக்கென்று அழைத்திருக்கிறார். அதில் பாடுகள் உண்டு, அதில் கவனங்கள் தேவை. அது மட்டுமல்ல, அதனுடைய எதிர்பார்ப்பு உங்களை தவிர மற்ற எல்லாரும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு. அருட்பணி என்பது விசுவாசத்தினுடைய அது உன்னுடைய தொடுதல். The faith reaches out with people in spite of suffering, with careful stewardship, and also to make them complete in their faith. நம்முடைய திருச்சபையில் நிறைய புது குடும்பங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய குடும்பங்கள் வரும்பொழுது நம்ம சொல்கிறோம், would you like to be the member of our church இல்லையா? அன்பாக கேட்குறோம், அவங்க சரிங்கன்னு சொல்கிறாங்க. they become the member of the church. That's a blessing. the member of the church வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னார். நான் சர்ச்சில் மெம்பர் ஆனால் என்ன கிடைக்குன்னு சொன்னார். என்ன கிடைக்குன்னு சொல்லலை, என்ன நீங்கள் கொடுக்குறீங்கன்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னு. நான் மெம்பர் ஆனால் எனக்கு நிறைய கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும், அது கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கொசுறு மாதிரி. அந்த மெயினாக வர்றது எல்லாம் தெரியுமா, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய ICWCல சேரவாங்க. அருட்பணியை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு be
be part of our church. I think that's wonderful to see our new families are coming to God, coming to our church, and they would like to participate in our mission because this is the God church. This is the God church. You are the servant of God. You are not just the member of a particular denomination or organization. You are the member of God, the servant of God. You have to face struggles, but at the same time, you are called to be a good steward, and you focus on others to be complete. என் காரியமாய் யார் போவான் என்கிற சத்தத்தை ஏசையா கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டுக்காரனை அனுப்பும் ஆண்டவரே, அல்லது அந்த பியூவில் உள்ளவங்களை அனுப்புவோம், அல்லது என் வீட்டில் இத்தனை பேர் பிரச்சனையாக இருக்கா அவரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லலை. கர்த்தாவே, இதோ அடியே, ஹியர் ஐ ஆம், ஐ வில் கோ. இந்த பாடல் நம்ம கேபியும் டிம்மியும் பாடும்போது ஐ ரியலி என்ஜாய் தட் சாங் because that is what Isaiah chapter 6 means. Here I am, Lord. Here I am, Lord. Send me. அந்த அர்ப்பணிப்போடு நாம் போவோம் என்றால் that is the biggest response to God's word today. Close your eyes, please, and let us pray. கிருபையின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், திருச்சபையாய் அழைத்திருக்கிறீர். இந்த திருச்சபையிலே அங்கத்தினராக நாங்கள் இருப்பதற்கு காரணம் உம்முடைய அருட்பணியிலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்ற நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்ய ஆரம்பிக்கும் போதே, நினைக்கும் போதே துன்பம் வரும், வேதம் சொல்லுகிறது. ஆனால் துன்பத்தை கண்டு, பாடுகளை கண்டு நாங்கள் பயப்படாதபடிக்கு தொடர்ந்து அருட்பணி செய்ய கிருபைதார். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீர் கொடுத்த ஊழியத்தையும் அருட்பணியையும் நாங்கள் ஏனோதானது என்று செய்யாதபடி, பொறுப்புகளை ஏனோதானது என்று செய்யாதபடி கவனத்தோடு செய்ய கிருபைதார். எங்களுடைய அருட்பணியின் மூலமாய் எல்லாரும் பூரணமாகவும் நிறைவாகவும் இருக்க அருள்தாரும். என் காரியமாய் யார் போவான் என்று நீர் சொல்லுகிறீர். நான் போகிறேன் ஆண்டவரே என்கிற ஒரு ரெஸ்பான்ஸை உங்களுக்கு நான் தருகிறோம். இந்த நாளிலே சுவாமி, நான் போகிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கிற அருமையான உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை கொண்டு தொடர்ந்து உடைய திருச்சபையை கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.